அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நேரம் எங்கே போகிறது அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சின்ன மெசேஜ் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான டைம் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே 24 ஹவர்ஸ் தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும், எல்லா விலங்குகளுக்கும், எல்லா பறவைகளுக்கும் எல்லாருக்குமே வந்து 24 ஹவர்ஸ் தான். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து ரொம்ப பெரிய பொசிஷனில் இருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப ஏழையாக இருப்பாங்க. புகழ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலர் மெகா ஸ்டாராக இருப்பாங்க, ஒரு சிலர் சாதாரண மனுஷர். அவங்க இருக்கிறது வந்து அந்த தெருவில் கூட தெரியாது. இந்த மாதிரி வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களில் ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் இந்த நேரம் அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே ஒரே விதமாக தான் வந்து படைக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் டைம். பட் இந்த டைமை யார் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களோ, யார் கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. இந்த டைமை யார் சரியாக யூஸ் பண்ணலையோ ஸோ அவங்க வந்து சாதாரணமான மனுஷங்க மாதிரி தான் இருக்கிறாங்க. இந்த டைமை எப்படி வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு வந்து எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். அண்டு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்லேயே உங்களுக்கு நிறைய டைம் உங்களோட லைஃப்பில் வந்து கிடைக்கும். அந்த டைமை அடிஷ்னல் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவோ, இல்லை உங்களோட கோல் ஆல்ரெடி நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறதுக்கும் அது வந்து யூஸ் ஆகும். அல்லது உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கும் அந்த டைமை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். சிம்பிளான விஷயம், எல்லாருக்குமே வந்து ஒரே நேரம் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதில் எத்தனை பேர் வந்து அவங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே கொஸ்டினே. இப்போ நம்ம யார்கிட்டயாவது வந்து போய் கேட்டோம் அப்படின்னா, ஸோ நேரம் இல்லை அப்படின்னு வந்து அவங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது, ஆனால் நீங்கள் தான் அதை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதை அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு விஷயம் காமெடியாக இருக்கும். நாம் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. இதுதான் ரியாலிட்டி. அதை நாம் தான் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ இதை வேறு ஒருத்தவங்க யாரும் வந்து நம்மளை அனாலிசிஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணணும். உங்களோட நேரத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ணணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஒரு டேயில் அந்த டேயில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நாம் அந்த டே நைட்டில் அந்த எண்ட் டைமில் ஒரு நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த ஒயிட் பேப்பரில் நீங்கள் காலையில் என்ன டைமுக்கு எந்திரிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் ஃபஸ்ட்டு தூங்குறீங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 8 ஹவர்ஸ் இல்லைனா 7 ஹவர்ஸ் அந்த தூங்குகிற நேரம் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காலையில் என்ன டைமுக்கு எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் உங்கள் பேனா எடுத்து பேப்பரில் வச்சு எழுதுங்க. இதுதான் வந்து கரெக்டான மெத்தட். பட் இது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் வேறு எங்கேயாச்சும் கூட வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அப்படின்னு வந்து தெரியல. நானும் பல டைம் வந்து இந்த மெசேஜ் வந்து கேட்டிருக்கிறேன், பல டைம் புக்கில் படிச்சிருக்கிறேன். பட் இதை நான் ஃபாலோ பண்ணதே இல்லை. பட் லாஸ்ட் ஒரு 1 இயராக வந்து இது சரி, இது எப்படி தான் இருக்குது, இதை ஃபாலோ தான் பண்ணி பார்ப்போமே, அப்படி என்ன நம்ம அனாலிசிஸ் பண்ணி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் எவ்வளோ நேரம் எனக்கு இருந்தது, எவ்வளோ நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறத என்னாலே வந்து அனாலிசிஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த ஸ்டெப்பை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களை நீங்களே அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதாவது ஒவ்வொரு மணி நேரமும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணீங்க, காலையில் எந்திரிச்சிலேருந்து உதாரணத்துக்கு ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா 4 to 5 என்ன பண்ணீங்க, 5 to 6 என்ன பண்ணீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணி ஒரு பேப்பரில் எடுத்து வச்சு எழுதுங்க. எழுதி வச்சுட்டு அதை அனாலிசிஸ் பண்ணுங்கள். அந்த நைட்டே வந்து பார்த்திங்கன்னா அனாலிசிஸ் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் 1 வீக் அந்த மாதிரி எழுதிட்டு 1 வீக் எண்டில் ஃப்ரீ டைமில் அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் ஒவ்வொரு மணி நேரமும் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு எழுதணும். ஜென்யூனாக எழுதணும், ஏமாற்றக்கூடாது. உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிற மாதிரி ஆயிரும். அப்புறம் ஸோ எவ்வளோ நேரம் டிவி பார்த்தீங்க, எவ்வளோ நேரம் ஃபோன் ஸ்க்ரீனை பார்த்தீங்க, எவ்வளோ நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வெளியில் போனீங்க, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணீங்க, ஃபங்க்ஷனுக்கு போனீங்களா, இல்லை ஏதாவது டெம்பிளுக்கு போனீங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸுமே அதை எழுதணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் உங்களோட கோலுக்காக எவ்வளோ வந்து உங்களோட அச்சீவ்மெண்ட், நீங்கள் ஒரு விஷயத்தை யோசித்து வச்சுருப்பீங்க, சக்ஸஸ் பண்ணணும், வாழ்க்கையில் சாதிக்கணும், இதுதான் என்னுடைய கனவு அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுருப்பீங்க. அதுக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணீங்க, அதுக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. ஸோ இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணணும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். ஸோ இப்படி நோட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதை அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது, அந்த நேரத்தெல்லாம் நீங்கள் எப்படி வந்து தவறான ஒரு வேலைக்காகவோ இல்லை தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காகவோ பயன்படுத்தியிருக்கிறீங்க. அண்டு மற்றவங்களுக்காக அந்த டைமெல்லாம் வந்து பயன்படுத்தியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே உங்களால் வந்து கண்கூட உங்களால் பார்க்க முடியும். இவ்வளோ நேரம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும். 100% இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும்.
இதை நான் பண்ணேன். ஏன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நானும் இந்த மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். டைம் இல்லைன்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன். பட் இதை ஃபாலோ பண்ணும்போது தான் எவ்வளோ நேரம் வந்து நான் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நானே வந்து செல்ஃபாக வந்து அனாலிசிஸ் பண்ணிக்க முடிஞ்சுது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுற டைம்லேருந்து எடுத்து அதை நம்மளோட கெரியருக்காகவோ நம்மளோட கோல்க்காகவோ அதை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நாம் நினச்ச கோலை சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டைம் இல்லைன்னு இனிமேல் சொல்லாதீங்க. ஸோ இதை வந்து அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள், இதை ஒர்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி விரயமாக்கும் நேரத்தை சேமித்து வச்சோம் அப்படின்னா நமக்கு தேவையான நேரத்தை விட அதிகமான நேரம் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத உண்மை. ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.